அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 2 பகுதி 3. சரியான விந்தையான கூட்டமப்பா இது என கணக்கிட்டான் படகின் மோட்டாரினை இயக்கிக் கொண்டிருந்த பிரெட். ஓவனின் விருந்தாளிகள் எப்படி இருப்பார்கள் என எவன் எண்ணி வைத்திருந்தானோ அப்படி இல்லை இது. மொத்தத்தில் மிக உயர்ந்த ரகமாய் எதிர்பார்த்திருந்தான். அரண்மனை பெண்கள் அணிவதை போன்ற தரைப்புரளும் அங்கிகள், சகித உடையலங்காரங்கள், ஆடம்பர பெண்கள், கடல் பிரயாணத்துக்கு ஏற்ற அட்டகாசமான உடை கொண்ட ஆண்கள், பார்த்ததுமே முக்கிய புள்ளிகளாய் தோன்றும் மக்கள். இது வெறும் கூட்டம். என்ன மனுஷன் இந்த ஓவன்! இவனையோ இல்லை இவனுடைய மனைவியையோ அல்லது குடும்பத்தையே இன்னும் பார்க்காமலே இருக்கிறோமே. என்ன கோமாளித்தனம் இது எண்ணிக்கொண்டான் பிரெட். கரைப்பக்கமாகவும் அந்த ஓவன் வந்தது கிடையாது. பிறகு எப்படி பார்க்க? இந்த மோரிஸ் பயலிடம் என்ன வேண்டும் என்று சொல்லி பணம் தந்து அனுப்பிவிடுகிறார்கள். வேண்டியதை கராராய் வாங்கி போகிறார்கள். மிக சரியாய் பணமும் தந்து விடுகிறார்கள். இருந்தாலும் விசித்திரமாய்தான் இருக்கிறது. இந்த ஓவன் கூட்டமே மர்மமானது என்கின்றன செய்தித்தாள்கள். எனக்கு என்னவோ அப்படித்தான் படுகின்றது. பிரெட்டின் சிந்தனை நின்றபாடில்லை. இந்த தீவினை நடிகை கேப்ரியலிதான் வாங்கியிருக்கிறார். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த எண்ணமே இதோ இங்கு வந்து உட்கார்ந்திருக்கும் இந்த கூட்டத்தினை பார்த்தாலே, இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கூட சினிமா உலகோடு தொடர்பு இல்லாததாய் தெரியவில்லையே. மனதில் தோன்றிய எல்லாவற்றையும் தனக்குள்ளேயே அமைதியாய் வகைப்படுத்தினான் பிரெட். ஒரு கிழப்பெண் கல்யாணமாகாதவளாய் இருக்க வேண்டும். அது ஓர் அமிலம் ஒட்டி கொண்டிருக்கும் போருக்கு போன்று. அவள் ஒரு வீண். மிலிட்ரியில் இருந்தது போல தோன்றும் ஒரு கணவான். சமத்தியான சிப்பாய் தோற்றம். அப்புறம் அழகாய் தோன்றும் அந்த பெண். ஆனாலும் சதா ஹாலிவுட்டுக்கே உரிய கவர்ச்சி துளியும் கிடையாது. வெகுளியாய் பேசி கலகலப்பூட்டும் அந்த அவர் ஓய்வு பெற்ற வியாபாரி போல. அந்த இன்னொருத்தன் பசியோடையே இருப்பது போல மலமளவென அலைப்பாயும் கண்கள். அவன் ஒரு விந்தை. ஆமாம், விந்தைதான். இவன் வேண்டுமானால் விந்தையான சினிமா உலகோடு கொஞ்சமாய் தொடர்புடையவனாய் இருக்கலாம். இந்த படகில் ஒரே ஒரு திருப்தியளிக்கும் மனுஷன் தான் இருக்கிறான். அவன்தான் காரில் வந்த அவன். ஹோ, என்ன கார் அது! ஸ்டிக்கில் ஹெவன் பகுதியில் இதற்கு முன்னால் அப்படி ஒரு காரினை யாராவது பார்த்திருக்கத்தான் முடியுமா? அது போன்ற ஒரு காரை ஆயிரமாய் கொடுத்து வாங்கியிருக்க வேண்டும். அது கார். அவன்தான் சரியான ஆசாமி. காசுக்கு பிறந்தவன் அவன். இவனைப் போலவே வந்திருக்கும் மற்றதுகளுக்கும் இருந்து தொலைந்திருக்க கூடாதா? இங்கு எதற்கு இப்படி ஒரு பொருந்தாத கூட்டம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றது? இதுகளை பற்றி நினைத்தாலே விசித்திரமாய் இருக்கின்றது. முழுக்கவே விசித்திரமாகவும் விந்தையாகவும் இருக்கின்றது. ரொம்ப விசித்திரம். துளியும் ஒழுங்கற்று, குழப்பம், பயமாய், சந்தேகத்தை தூண்டும் ஆச்சரியமாய், விந்தையாய். பகுதி 4. பாறையை சுற்றி தனக்கான வழியை கடைந்து கொண்டு நெருங்கியது இயந்திர படகு. இப்பொழுது ஒரு வழியாய் கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்திருந்த வீடு தெரிய ஆரம்பித்தது. பாறையும் பாசியுமாய் அல்லாது தீவின் தென்திசை பகுதி முற்றிலும் மாறுபட்டிருந்தது. உச்சியிலிருந்து அடுக்கடுக்காய் வியப்பித்து இறங்கி அம்சமாய் கடலுக்குள் அடங்க அங்கே வீடு தெற்கு பக்கமாய் பார்த்திருந்தது. பெரிய சதுரமாய் நாகரிக கட்டமைப்பில் சூரிய ஒளி அத்தனையும் வீட்டுக்குள் விட அநேக வட்ட வடிவ ஜன்னல்கள் கொண்டு கிறங்கடிக்கும் அமைப்பு. எதிர்பார்த்திருந்த அனைத்தையும் பூர்த்தி செய்யும் வீடு. பிரெட் இயந்திரத்தை அணைத்தான். பாறைகளுக்கு இடையே தரையிறங்குவதற்காக வடிவாகி இருந்த சிறு சமதள பிரதேசத்தை நோக்கி படகு ஊர்ந்தது. பிளிப்லாம்ப் குறிவைத்தாற் போல சொன்னான். வானிலை மோசமாய் இருக்கும்போது இங்கே வரவே முடியாது போல. இதற்கு பிரெட் முழு மனதோடு ஒப்புதல் பதில் தந்தான். தென்கிழக்கு பருவம் தூக்கலாய் இருக்கும்போது சிப்பாய் தீவு பக்கம் தலை வைக்க கூடாது.
சில சமயங்களில் அந்த பேய் காத்தும் மழையும் 2 வாரம் 3 வாரம் கூட நீடிச்சிருக்கும். பிரேக்லேர் தான் எண்ணிக்கொண்டார். சாப்பாடு கிடைப்பது கஷ்டமாயிருக்கும் போது ஒரு தீவில் இருக்கிற மகா பிரச்சனையே இதுதான். இது போன்ற தட்டுமுட்டு வீட்டு சமாச்சாரங்கள்லாம் பிராணனை வாங்கிடும். பாறைகளின் இடுக்கில் போய் தங்கியது படகு. பிரேட் குதித்திறங்கிவிட இவனும் லம்பாட்டமாக சேர்ந்து மற்றவர்கள் தரையிறங்க உதவினர். பாறையில் முடுக்கப்பட்டிருந்த வளையத்தோடு படகின் சங்கிலியை சேர்த்து கட்டி நிறுத்தினான் பிரேட். பிறகு மலையை குடைந்து அதன் உச்சை நோக்கி நீண்டபடி அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டிகளில் வழிகாட்டி கொண்டு முன்னேறினான். ஹஹா, என்ன அழகான இடம் சொன்னார் ஜெனரல் மார்க்ரெட். என்ன மனோகரமான ஓர் இடம். ஆனாலும் அவர் கொஞ்சமாய் சந்தேகப்பட்டார். இது போன்ற ஒரு இடம் நகரத்தில் இல்லாமல் போயிற்றே. இப்படி ஒரு வசதியற்ற இடத்திலா இது இருந்து தொலைக்க வேண்டும். வந்திருந்த சிறு கூட்டம் படிகளில் ஏறி உயர்ந்து மலை உச்சியின் ஒரு பரந்து விரிந்த சமதள பகுதிக்கு வந்து சேர்ந்ததும் ஹஹா, அவர்களது உள்ளுணர்வு மலமளவென புத்துணர்வு பெற்று எழுந்தது. திறந்திருந்த நிலைக்கதவின் அருகில் காவலாளி ஒருவன் இவர்களுக்காக காத்து நின்றிருக்க, அவனிடமிருந்து ஏதோ ஒரு அகாஷன சக்தி மன பயத்தை அகற்றி நம்பிக்கையை ஊட்டியது. இது மட்டுமல்ல, வீடே களை கட்டி வசீகரமாய் இருந்தது. குறிப்பாக வீட்டிலிருந்து சற்று தள்ளியிருக்கும் இந்த சமதள பகுதியிலிருந்து பார்த்தால் இவர்கள் நெருங்கி வருவதை கண்டதும் காவலாளி முன்னேறி வந்து முதுகு வளைத்து மரியாதை வணக்கம் செலுத்தி நின்றான். மிக ஒல்லி, நல்ல உயரம், முழுக்க நரைத்த கேசம், மிகுந்த மரியாதை செலுத்தும் பாவம். இந்த பக்கமாக எல்லோரும் உள்ளே வாங்க என்றழைத்தான் அவன். உயர்ந்தும் அகண்டும் வியப்பித்திருந்த பெரிய வரவேற்பறையில் வந்திறங்கும் விருந்தினருக்காக பானங்கள் தயாராய் இருந்தன. பல வரிசைகளில் பாட்டில்கள். நாக்கில் நீரூற ஆண்டனி மாட்சனின் ரத்தம் உற்சாகமாகியது. இப்போதுதான் இவன் ரம் பீர் பற்றியெல்லாம் மானசீகமாக ஏங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அனைத்துமே பழச்சாறு பானங்கள். இதெல்லாம் இவனுடையவை அல்ல. இப்படி ஓர் இடத்திற்கு அனுப்பி வைக்க கிழ பாட்சர் எத்தனை நாட்களாய் கங்கணம் கட்டி கொண்டிருந்தானோ. அது சரி, இந்த காவலாளி பட்லர் பயல் தற்போது என்ன சொன்னான்? திரு ஓவன் எதிர்பாராமல் காலதாமதமாக வந்து சேர்வார். நாளை வரை அவர் இங்கு வர முடியாத சூழ்நிலை. ஆகவே சில கட்டளைகள் இட்டுள்ளார். வந்தவர்கள் என்ன கேட்டாலும் செய்து கொடு. நேராக அவரவர் அறைகளுக்குள் போவதானாலும் விட்டுவிடு. களைப்பார உதவு. இரவு சாப்பாடு 8 மணிக்கு.